திருக்குறளை பொருளோடு அறிய வந்த இனிய நெஞ்சங்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். ஆர்ட் ஆஃப் டாக்கிங் இனியவை குரலோட 10 குரலையும் குவிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? குரல் 91. இன்சொலால் ஈரம் அள இப்படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். இந்த குரலில் இன்சொல் அப்படின்னா என்னன்னு சொல்ல வர்றார். ரொம்ப ஸ்வீட்டாக பேசுகிறது, இனிமையாக பேசுகிறது இன்சொல் கிடையாது. நல்ல அறம் தெரிஞ்சவங்க, அறத்தோடு வாழ்பவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். அந்த சொற்கள் எப்படி இருக்கணும்? ஈரம் நினைஞ்சதான், அன்பு நிறைந்ததாகவும், உள்நோக்கு இல்லாமல், ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கக்கூடாது. உள்நோக்கம், ஏதாவது செய்யலாம், இந்த வார்த்தை சொன்னால் இது நடக்கும் அப்படின்னு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் சொல்லப்படுறது தான் இன்சொல் அப்படிங்கிற. குறள் 92. அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகனமர்ந்து இன்சொலன் ஆகப்பெறின். அதாவது நீ மனசார யாருக்காவது ஈதல் கொடுக்குற, தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தர்மத்தையும் எப்படி செய்யணுமா? அகனமர்ந்து உள்ளுக்குள்ளார சந்தோஷத்தோடு செய்யணும். ஐயோ கொடுக்குறேனேங்கிற இல்லாமல் இவங்களுக்கு கொடுக்குறேனா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு செய்கிற அந்த தர்மத்தோடைய பலனை காட்டிலும் முகம் மலர்ந்து நல்ல முக மலர்ச்சியோட இன்சொல் சொல்கிறது ரொம்ப பெருசு அப்படிங்கிறார். குறள் எண் 93. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம் அப்படிங்கிறார். முகத்தில் அப்படியே அந்த சிரிப்பும் இனிமையும் அமர்ந்து இருக்கணுமா, அதுலேயே உள்ளேயே உட்காந்துருக்கணும். சும்மா ஃபேக்காக இருக்கக்கூடாது, போலியாக இருக்கக்கூடாது, உராங்கொட்டம் மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அகத்தில் இருந்து வரக்கூடிய இன்சொல் பேசுறது தான் அறம் அப்படிங்கிறார். குறள் எண் 94. துன்புறும் துவாமை இல்லாகும் யார் மாட்டும் இன்புறும் இன் சொல்பவர்க்கு அப்படிங்கிறார். அதாவது ரொம்ப வாற்ற கஷ்டமான துன்பம், துவாமை, வறுமை இதெல்லாம் இருக்காதான். யாருக்கு? எல்லார்கிட்டையும் இன்சொல் பேசுகிறவங்களுக்கு கஷ்டங்கள், அந்த வருத்துற கஷ்டங்கள் வராது அப்படிங்கிறார். குறள் எண் 95. பணி உடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. நல்ல பணிவாக இருக்கிறவங்க, ஹம்பிளாக இருக்கிறவங்க இன்சொல் பேசுகிறது அவங்களுக்கு ஒரு ஆபரணம் மாதிரி. அவங்கள வெளி இடத்துல நல்ல பெருமையாக அதுவே காட்டி கொடுக்கும். குறள் எண் 96. அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் அப்படிங்கிறார். அல்லவை தேய, கஷ்டங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும், அறம் அந்த இடத்துல பெருகுமா. யாருக்கெல்லாம்? நல்லது எது அப்படின்னு தேடி தேடி இன்சொல் சொல்பவங்களுக்கு. குறள் எண் 97. நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். ஒருத்தங்களுக்கு நல்ல பயன் தர மாதிரி பண்புல தலை சிறந்ததாக நயன் ஈன்று, அந்த சூழ்நிலைக்கு இடத்துக்கு தகுந்தவாறு பேசக்கூடிய அந்த பேச்சானது, அந்த சொல்லானது அவனுக்கு நன்றியை பயக்கும். அதாவது சுத்து வட்டாரக்காரங்கள்லாம் அவனை எப்போதுமே நன்றியோடு பார்ப்பார்கள். குறள் எண் 98. சிறுமையவு நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் அப்படிங்கிறார். அதாவது சிறுமையுள், அடுத்தவங்களை தாழ்த்தி பேசாமல் இருக்கக்கூடிய இன்சொல்லானது இம்மையும், இந்த லோகத்துலேயும் சந்தோஷத்தை தருமா, மறுமையிலும் அடுத்த லோகம் நம்ம எங்கே போனாலும் அங்கேயும் சந்தோஷத்தை தருமா. குறள் எண் 99. இன்சொல் இனி தீண்டல் காண்பான் என் கொல்லோ வன்சொல் வழங்குவது. ஒருத்தங்க நம்மக்கிட்ட இன்சொல் பேசுகிறம்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை அனுபவிக்கிறவன் எதுக்காக கடன் சொல் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறார். குறள் எண் 100. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல நல்ல இனிமையான சொற்கள் இருக்கும்போது யார் ஒருத்தன் கடும் சொல் பேசுகிறானோ அது எப்படி இருக்குன்னா, நல்ல நல்ல பழங்கள் இருக்கிறம்போது அதை விட்டுட்டு ரொம்ப துவர்ப்பான காய்களை எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம் அப்படிங்கிறார். யாராவது இனிக்காத காய்களை சாப்பிடுவோமா? வாய்க்கு எப்படி நம்ம இனிமையை தேடி சாப்பிட்றோமோ அது மாதிரி வெளியில் வரக்கூடிய சொற்களும் இனிதாகவே அமையணும்னு வலியுறுத்துகிறார் திருவள்ளுவர். கடைப்பிடித்தா நமக்கு தானேங்க நல்லது.